தொடர்ந்து இதை பற்றி பேசுவதற்காக திமுக தரப்பிலிருந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். நீங்க பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்களை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பல்வேறு கட்சிகள் தரப்புல இருந்து பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருந்தாங்க. அப்படி அதிமுக தரப்புல இருந்து வரப்போ திமுகவினுடைய நெருக்கடியில தான் விசிக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசிய கருத்து அடிப்படையிலானது, தத்துவார்த்த அடிப்படையிலானது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் கூர்த்த மதி வேண்டும். கூர்த்த மதியும் தெளிவான சிந்தனையும் இல்லாதவர்கள் அண்ணன் திருமாவை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெனாமினான். அவரை அவ்வளவு சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. கட்சிகளில் பெரியது சிறியது இருக்கலாம், ஆனால் ஆணித்தரமான அழுத்தமான கொள்கைவாதிகளின் தலைவர்களில் முதல் வரிசையில் அண்ணன் திருமா இருக்கிறார். எனவே அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொன்ன இயக்கங்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவர் சொன்னதினுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய நாதக, தவேக இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வெற்றியை பாதிக்கும் என்பதை சொல்லுகிறார் என்று சொன்னால் அடிப்படை இல்லாமல் இல்லை. வேர்ல்ட் ஜேர்னலிஸ்ட் போரம், உலகளாவிய பத்திரிகையாளர்கள் அமைப்பு இந்த மூன்றாவது அணி போட்டியை குறித்து ஒரு ஆய்வு எடுத்தது. அந்த ஆய்வு எடுத்ததில் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், திஸ் தேர்ட் பார்ட்டி இஸ் ஆல்வேஸ் எ ஸ்பாயிலிங் ஸ்போர்ட்ஸ். அந்த கடைசி வரியை சொல்றேன். எ தேர்ட் பார்ட்டி கேண்டிடேட் pulls vote from a major party candidate intentionally or unintentionally causing the defeat of the major party candidate who was ideologically most similar to the third party. அதாவது ஒத்த கருத்துடைய அல்லது கொள்கையுடையதாக காட்டப்படுகிற இயக்கங்கள் அந்த மேஜர் பார்ட்டி இருக்குல்ல, அந்த தத்துவத்தை பேசக்கூடிய பார்ட்டி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிஜேபியை எதிர்க்கிறோம். இது திடகாத்திரமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அண்ணன் திருமா உட்பட அனைத்து தலைவர்களும் மிக தெளிவாக இருக்கிறோம். அப்போ நானும் பிஜேபிக்கு எதிரி என்று பேசுகிறார்கள். அப்போ பிஜேபியினுடைய எதிர்ப்பு அலை என்பது ஒட்டுமொத்தமாக ஓரிடத்தில் குவிவதற்கு பதிலாக அது மாறுபடுகிறது. அதே போன்று தமிழ் இனம் என்று நாம் பேசுகிற போது ஐயா பெரியாரை முன்னிறுத்துகிறோம். தாவேக்காவோ நாத்தாக்காவோ நாத்தாக்காவை விட்டு விடுங்க, தாவேக்கா அதைத்தான் சொல்லுகிறது. அப்படியானால் உலகளாவிய அரசியல் தத்துவம் ஒரே தத்துவத்தை பேசக்கூடிய அல்லது உண்மையாக பேசக்கூடிய ஒரு இயக்கத்தின் ஓட்டை போலி இயக்கங்கள் பிரித்து விடக்கூடும். அது அந்த மேஜர் பார்ட்டிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை உலகளாவிய பத்திரிகையாளர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அண்ணன் திருமா பேசியதே தவிர இவர்கள் சொல்லுவதை போல சில்லறைத்தனமாய் சிந்திக்கிற தலைவர் அல்ல அண்ணன் திருமா. எனவே அவர் சொல்லி இருப்பது கவனிக்கத்தக்கது, நாட்டு மக்கள் அதை சிந்திக்கத்தக்கது. அண்ணன் திருமா சொல்லுவது என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான். இன்னொன்று, எனக்கு முன்னால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற தம்பி கல்யாண சுந்தரம் சொன்னார், ஏதோ திருமா அண்ணன் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று. நான் கேட்கிறேன், 2004 ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னார்? 98 என்ன சொன்னார்? பாஜகவோடு கூட்டணி இனிமேல் இந்த ஜென்மத்தில் இல்லை என்றார். கூட்டணி வைக்கவில்லையா? ஏன்? இதே இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 என்ன சொன்னார்? நான் 24 மட்டுமல்ல, 26 மட்டுமல்ல, 31 பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று 24 பிப்ரவரி மாதம் சொன்னார். இன்றைக்கு என்ன ஆயிற்று? இந்த இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அண்ணன் திருமாவை விமர்சிப்பது என்பது நியாயமா? ஒரு வகையில் காங்கிரஸை எதிர்ப்பது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இலங்கை தமிழர் பிரச்சனை, அதில் $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவை கூட்டே வைத்துக் கொண்டே நாங்கள் திமுகவை அகற்றுவோம் என்று பேசுகிற அதிமுக நியாயமானதா? திருமாவளவனை விமர்சிப்பதற்கு அதிமுகவிற்கு தகுதி இருக்கிறதா? எனவே தான் நான் சொல்லுகிறேன், அண்ணன் திருமாவின் கருத்து வரவேற்கத்தக்க கருத்து, தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான கருத்து. அந்த கருத்தை கொஞ்சம் சிந்தனையாளர்கள், ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். அண்ணன் திருமாவின் பாதையில் அவர் சொன்னதை
அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த மற்ற இயக்கங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு திமுக கூட்டணியை அதன் கரத்தை வலுப்படுத்துவார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். இணைப்புலந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.